8th ஸ்டாண்டர்ட் திறன் ஒர்க் புக், அதில் 7th லெசன் கன்ஜெக்ஷன் இங்கிலீஷ். ஓகேங்களா? இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு போகிறோம். இந்த லெசன் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். கன்ஜெக்ஷன் அப்படின்றது இணைப்பு சொற்கள். இணைப்பு சொற்கள் அப்படின்னா எதுலாம் சார்? அண்ட், ஸோ, பட், பிகாஸ், இது எல்லாமே கன்ஜெக்ஷன்ஸ் என்று அழைக்கப்படும். ஸோ சரியான கன்ஜெக்ஷனை ஃபில் பண்ணுவோமா? 1. She missed her jewel and she missed her purse. அண்ட் என்பது மற்றும் என்ற அர்த்தத்தில் வரும். ஸோ என்பது அதனால் என்ற அர்த்தத்தில் வரும். அப்போ இங்கே என்ன பயன்படுத்தணும்? அண்டு தான் பயன்படுத்தணும். 2வது, டெல் த ட்ரூத் டேஷ் யூ வில் பி பனிஷ்ட். ஆர் என்பது அல்லது, பட் என்பது ஆனால். ஓகேங்களா? உண்மையை சொல்லு, இல்லைன்னா அல்லது, இல்லைன்னா ஆர். யூ வில் பி பனிஷ்ட், உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது பட்டு போட்டால் அர்த்தம் வேற. 3வது கேள்வி, ராஜு வென்ட் டு பை அ வாட்ச். ராஜு ஒரு வாட்ச் வாங்க போனான். டேஷ் த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட். பட் த ஷாப் வாஸ் க்ளோஸ்ட். பாருங்கள், இங்கே பட் போடணும் நம்ம. ஆனால் அவன் வாங்க போனான், ஆனால் கடை மூடி இருந்தது. சார் அண்டு போடலாமா சார்? அண்டு போடாதீங்க. அண்டுனா மற்றும் அப்படின்னு அர்த்தம். பட்டுனா இப்போ முதல் சென்டென்ஸுக்கு பட்டு போட்டாலே அதில் ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சின்னு அர்த்தம். அவன் வாட்ச் வாங்க போனான், அது நடக்கலை. ஓகேவா? அதனால தான் பட்டு போடுறோம். இதுவே அண்டு எப்போ போடுறது? அண்ட் ஹி பாட் இட்டுன்னு போட்டிருந்தா அண்டு போட்டிருக்கலாம். ஹி பாட் இட், அதை முடிச்சுட்டு வந்துட்டான் அப்படின்னா அண்டு போட்டிருக்கலாம். 4, ஐ கேரி அன் அம்ப்ரல்லா டேஷ் இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட். பிகாஸ் அப்படின்னா ஏனெனில். ஓகேங்களா? நான் ஒரு கொடையை எடுத்து போகிறேன், ஏனெனில் வெளியே மழை பெய்யுது. ஏனெனில் பிகாஸ். அதுவே ஸோ போட்டிருந்தா என்ன அர்த்தம்? அதனால்னு அர்த்தம். நான் கொடையை கொண்டு போவதால் மழை பெய்கிறது. இது தவறான சென்டென்ஸ். 5, ஷீ டிடன்ட் ஹாவ் மணி. அவளிடம் பணம் இல்லை. டேஷ் ஷீ டிடன்ட் பை த புக். அதனால் காசு இல்லாததால் அவள் எந்த புத்தகமும் வாங்கவில்லை. ஓகேங்களா? அடுத்த ஒரு முக்கியமான தகவல், இதுவரை நம்ம போட்ட வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு திறன் வீடியோக்கள் 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது 2வது டாபிக், கம்பைன் த சென்டென்சஸ் வித் த suitable conjunctions. பொருத்தமான இணைப்பு சொற்களை பயன்படுத்தி வாக்கியங்களை இணைங்க. இப்போ பாருங்கள், அசோக் ரேன் ஃபாஸ்ட். அசோக் வேகமாக ஓடினான். பட் he could not catch the train. பட் வரும் இங்கே. எப்படி சார்? அவன் வேகமாக ஓடி ட்ரெயினை பிடிச்சிருந்தா அண்டு போட்டுக்குங்க. ஆனால் அவன் எதுக்காக வேகமாக ஓடினானோ அது நடக்கலை, அதனால் பட்டு போடுங்க. 2வது, ஐ லைக் தோசா, ஐ லைக் சப்பாத்தி. இங்கே என்ன பண்ணணும்? ஃபுல் ஸ்டாப்ன்ற அண்டு போடணும். ஏன்னா எனக்கு தோசை பிடிக்கும், எனக்கு சப்பாத்தியும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், அதுவும் பிடிக்கும்னா மற்றும் அண்டு. ஓகேங்களா? அடுத்து, திவிஷா கேனாட் கோ டு ஒர்க், ஷீ இஸ் சிக். திவிஷா எங்கே போக முடியாது? வேலைக்கு போக முடியாது. ஷீ இஸ் சிக், அவளுக்கு உடல் நலம் இல்லை. இப்போ இங்கே என்ன வரும்? ஏனெனில். ஓகேவா? ஏன்னா உடம்பு சரியில்லை. திவிஷா கேன் நாட் கோ டு ஒர்க் பிகாஸ் ஷீ இஸ் சிக். ஓகே. 4வது கேள்வி, ஜெய் இஸ் அன் ஆனஸ்ட் மேன், வி ஆல் ரெஸ்பெக்ட் ஹிம். ஜெய் நேர்மையான மனிதர், நாங்கள் அவருக்கு மரியாதை கொடுப்போம். ஏன் மரியாதை கொடுக்குறீங்க? ஏன் மரியாதை கொடுக்குறீங்க? அவர் ஆனஸ்ட் மேனாக இருப்பதனால். ஓகேவா? அதனால்னு வந்தால் ஸோ போடணும்.
ஜெய் இஸ் அன் ஆனஸ்ட் மேன், ஸோ வி ஆல் ரெஸ்பெக்ட் ஹிம். ஸோ போட்டு எழுதுங்க. 5 ஐ மே கம் ஆன் வெனஸ்டே, ஐ மே கம் ஆன் தேர்ஸ்டே. இதுக்கு என்ன அர்த்தம்? நான் புதன்கிழமை வருவேன், நான் வியாழக்கிழமை வருவேன். இதில் எந்த கன்ஜெக்ஷன் சார் போடுறது? நாம் போட வேண்டியது ஆர். நான் புதன்கிழமை வந்தாலும் வருவேன், வியாழக்கிழமை வந்தாலும் வருவேன் அப்படின்னு சொல்கிறதால இங்கே நம்ம ஆர் போடணும். ஐ மே கம் ஆன் வெனஸ்டே ஆர் ஐ மே கம் ஆன் தேர்ஸ்டே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.